வெல்கம் டு கரெக்டான கண்டென்ட் இல்லை சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு ஆப்பிள் மரம். ஸோ அந்த ஆப்பிள் மரத்தில் வந்து நிறைய பிஞ்சு வச்சுருக்கு. ஸோ அந்த பிஞ்சு வந்து எப்படி இருக்க போகுது, அந்த ஆப்பிள் மரம் எப்படி இருக்குது, அந்த பிஞ்சு எப்படி இருக்குது, அது வந்து முத்தும்போது நம்ம எப்படி வந்து அதோட ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அந்த ஆப்பிள் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து எந்த லொக்கேஷனில் இந்த வீடியோ வந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, ஜெர்மனியில் வந்து எடுக்கிறோம். ஜெர்மனியில் வந்து பெர்லின்னு ஒரு இடத்துல வந்து நம்ம எடுக்கிறோம். அங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்க பாருங்கள். ஆறு குளங்கள் இது எல்லாத்தையுமே ரொம்ப நீட்டாக வச்சுருப்பாங்க அங்கே. இது வந்து பாருங்களேன், பெர்லினோட தலைநகரம். பெர்லினோட தலைநகரமாக இருந்தாலுமே சிட்டிக்குள்ளே எவ்வளோ ஒரு க்ரீனரிஸாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது மாதிரி தான் நம்மளும் நம்ம ஊர் எல்லாமே ரொம்ப நீட்டாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளாலையும் வந்து இந்த மாதிரி க்ளீனாக எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ என்ன தான் இங்கே வந்து ஆளுங்க வந்து ரொம்ப கம்மியாக இருந்தாலும் ஒவ்வொருத்தருமே வந்து அவங்கவுங்களோட வீடு எல்லாத்தையுமே நீட்டாக வச்சுக்கணுன்னு தான் பார்ப்பாங்க. அதேமாரி யாருமே வந்து கவர்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கிற எந்த ஒரு சொத்து அதேமாரி கவர்மெண்ட்டில் தானே இருக்குது, அப்படியே ஆற்றுல குப்பையை போடலாம் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் இங்கே கிடையவே கிடையாது. ஸோ அதனால தான் இவங்களால் எப்போதுமே நீட்டாக மெயின்டைன் பண்ண முடியுது. இங்கேயும் கெட்டவங்க இருக்கிறாங்க. இங்கே வந்து எப்படின்னா ஒரு 100 பேர்த்தில் ஒரு 90 பேர் வந்து நல்லது பண்ணுவாங்க, ஒரு 10 பேர் வந்து கெட்டது பண்ணுவான். அதனால தான் வந்து இந்த ஊர் வந்து ரொம்ப வந்து நீட்டாக இருக்குது. சரி, நம்ம அட்வைஸ் சொன்னதெல்லாம் போதும். இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து டைரெக்டாக வந்து ஆப்பிள் மரத்துக்கு போயிடலாம். இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு ப்ரைவேட் ஏரியா மாதிரி. இங்கே வந்து நம்ம வாக்கிங்லாம் போக முடியும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம அந்த ஆப்பிள் மரத்தை பார்த்துருக்கேன். நான் ஆல்ரெடி ஒரு ஆப்பிள் மரத்தை பார்த்து வச்சுருக்கேன். அந்த ஆப்பிள் மரத்தை தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு ஆப்பிள் மரத்தை காமிக்கிறேன். ஸோ இந்த வீட்டில் தான் இந்த ஆப்பிள் மரம் இருக்குது. இங்கே பாருங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஆப்பிள் மரம். பார்த்திங்களா எவ்வளோ ஆப்பிள்ஸ் இருக்குது பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். எல்லாமே சின்ன சின்ன ஆப்பிள்ஸ் தான் இப்போ. ஸோ இந்த ஆப்பிள்ஸ் எல்லாமே இங்கே பாருங்கள், இதுதான் ஆப்பிள். இங்கே பாருங்கள் எப்படி காய் இருக்குது பார்த்திங்களா. ஸோ இது வந்து க்ரீனும் ரெட்டும் மிக்ஸ் ஆன ஆப்பிள். ஸோ நிறையா ஆப்பிள் இருக்குது. ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக இந்த ஆப்பிள்லாம் முத்துனதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் உங்களுக்கு இந்த ஆப்பிளை கடித்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன். டேஸ்ட் எல்லாம் இங்கே பாருங்கள். பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்களா. ஆப்பிள் நல்லா இருக்குது பாருங்கள் ஆப்பிள். ஸோ இதாங்க ஆப்பிள் மரம். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு பாருங்கள். நிறைய காய் இருக்குது, சூப்பராக நிறைய காய் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம காயெல்லாம் முத்துனதுக்கப்புறம் ஒரு ஆப்பிள் நான் உங்களுக்கு பறித்து காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. ஓகே, ஸோ ஆப்பிள் மரத்தை பார்த்து ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நம்ம கரெக்டான கண்டென்ட் இல்லை சேனல். பாய்.